விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சந்திரன் கேது சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. பாக்யாதிபதி சந்திரன் 5ஆம் இடம் சென்று அங்கே கேதுவோடு இணைந்திருக்கின்ற ஒரு நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சந்திரன் கேது சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் மனதிலே ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் சற்று அதிகமாக இருக்கும். சுயநலமற்ற சில செயல்களை எல்லாம் இப்பொழுது நீங்கள் செய்வீர்கள். இறை வழிபாட்டிலே ஆர்வம் அதிகரிக்கும். யோகா, மெடிடேஷன் போன்றவற்றை செய்வீர்கள். இறை வழிபாட்டிற்கும் யோகாவிற்கும் என்ன சார் சம்பந்தம், இது வெறும் எக்ஸசைஸ் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. உண்மைதான். யோகாவிலே முதலில் நாம் செய்வதெல்லாம் எக்ஸசைஸ், ஆசனம் எல்லாம் பண்ணுறோமே, அதெல்லாம் ஃபிசிக்கலாக ஒரு இதுதான். ஆனால் மனதை உறுதிப்படுத்துவதற்கு பிராணாயாமம் உதவி செய்யும். பிராணாயாமம் செய்ய செய்ய மனம் உறுதியாகும். மனம் உறுதியானால் அது நேர்வழியிலும் சென்றால் நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். அப்பொழுது ஆன்மீகத்திலே ஒரு பெரிய உயர்வு ஏற்படும். அத்தகைய ஒரு மிகச்சிறப்பான ஒரு நேரம். குண்டலினி சக்தியை எழுப்புவது பற்றிய யோசனையெல்லாம் செய்து கொண்டிருப்பீர்கள். யோக நிலையிலே ராஜ யோகத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்திலே 4 கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. லாபஸ்தானத்தில் சூரியன் ராகு சேர்க்கை, 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சந்திரன் கேது சேர்க்கை. ஆகவே இப்பொழுது ஞானம் சித்திக்கும். நீங்கள் செய்து வரும் ஜப மந்திரங்களெல்லாம் உங்களுக்கு மந்திர சித்தி ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. யோக சித்தி ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. குண்டலினி யோகத்தை பயிற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த குண்டலினி சக்தி மூலாதாரத்திலிருந்து கிளம்பி மேல் நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது என்று சொல்லலாம். இப்படி ஆன்மீக ரீதியாக ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம், அதற்கான ஒரு யோகம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். இறை அருள் கைகூடும். நீங்கள் என்ன பிரார்த்தனை செய்து கொள்கிறீர்களோ, எந்த தெய்வத்தை நீங்கள் வேண்டி துதிக்கிறீர்களோ, அந்த தெய்வம் நீங்கள் வேண்டும் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குகின்ற, வாரி வாரி வழங்குகின்ற அற்புதமான ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம்.